அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, படையாண்ட மாவீரன் படம். இந்த படத்தை அனைத்து சமுதாய மக்களும் பார்க்க வேண்டிய படம். ஏன் பார்க்க வேண்டும் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்கலாம். முதலில் இப்படத்தை இயக்கி அதில் கதாநாயகனாக நடித்த நம் கௌதமன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றிகள். முதல்ல இந்த படம் நம்ம காடுவெட்டி குரு அவர்களோட வாழ்க்கை வரலாறு உண்மையாக எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படத்தை முழுமையாக பார்க்கும்போது உங்கள் கண்களை கலங்கிதான் நீங்க இந்த திரையரங்கில் இருந்து வெளியே போவீங்க. உங்களுக்கு அந்த படத்தை பார்க்கும்போது அவர் ஏன் இப்படி இருந்தாரு, ஏன் இப்படி வாழ்ந்தாரு என்பது அது உங்களுக்கு புரியும். அவரு ஒரு சமூகம் மட்டும் அவர் பாடுபடலை, அனைத்து சமுதாயமும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது அவர் நினைத்தார். ஆனால் அதை சிலர் சாதி என்று சொல்லி அதை மாற்றிவிட்டார்கள். அதை பற்றி நம்ம வேற காணொலியில் பார்க்கலாம். இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, அனைத்து மக்களும், அனைத்து தமிழ் குடி மக்களும் ஒன்றிணைந்து இந்த தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இந்த சாதி தான் ஆள வேண்டும் அப்படின்னு இல்லை, பட்டியல மக்களும் ஆளலாம், யாராவனா. ஆனா அவன் தமிழனா இருக்கணும். தமிழன் மட்டும்தான் தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இந்த படத்தை அதுதான் சொல்றது, மைய கருத்து அதான். அப்புறம் படிப்பு ஒரு அடுத்த தலைமுறைக்கு எவ்வளவு முக்கியமானது, அதை பத்தி இந்த படம் நல்லா சொல்லியிருக்கு. அப்புறம் இந்த சாதி கொடுமைகள், இவன் நம்ம ஊர் வரக்கூடாது, இவனை தொட்டா நம்ம இது ஆயிடும், இவன் நம்ம கோயிலுக்கு வரக்கூடாது, அந்த வேறுபாடு பார்க்க கூடாது, பார்த்தா என்ன ஆகும்னா என்னென்ன ஆகும் அது இந்த படம் நல்லா சொல்லியிருக்கு. அப்புறம் நம்ம ஒரு 50 ஆண்டுக்கு மேல ஒரு கூட்டம் நம்மள ஆண்டுட்டு இருக்கு. அது தெரியாத முட்டாளா இருக்க நம்ம, அதையும் இந்த படம் நம்மள செருப்பால் அடிச்சிருக்கு. என்னன்னா, எம்எல்ஏவும் எம்பியும் தமிழ் தாய் மொழியாக இல்லாத கூட்டம் நம்மள ஆண்டுட்டு இருக்கு. எம்எல்ஏவும் இருக்கான், எம்பியாவும் இருக்கான், முதலமைச்சராகவும் ஆண்டுட்டு இருக்கான். தமிழ் குடியே அவன் இல்லை. ஆனா நமக்குள்ள ஒரு சண்டை உருவாக்கி அவன் குளிர் காய்கின்றான். இன்னமும் அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அந்த சாதி தலைவர் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த தமிழ் குடிகளை இவன் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் சொல்லி அதை அந்த இரு தரப்பினரும் சண்டை போட்டு அதில் அவன் சிஎம் ஆகிறான், எம்பி ஆகிறான், எம்எல்ஏ ஆகிறான், ஏன் ஊர் தலைவரும் ஆகிறான். அதை நம்ம எப்படி ஒற்றுமையா இருக்கணும் அது என்பதை இந்த படம் தெளிவா, இதை கூட தெளிவா எவனும் எடுக்க முடியாது. சூப்பரா எடுத்திருக்காரு கௌதமன் அவர்கள். அனைத்து தமிழ் மக்களும் ஒன்றிணைய வேண்டும். 2026 தமிழன் மட்டுமே தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பதை அந்த வேற்று மொழி தாய்மொழியாக கொண்ட அவர்கள் செருப்பால் அடித்தவாறு தமிழ் மக்கள் புகற்ற வேண்டும். இது என் விருப்பம். நன்றி.